भागवताळिके नमस्कारः। श्रीनिवास इति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयपरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेडिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैवागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्येतिराजपदाब्जभृङ्ग श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तरितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे आमुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतातरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलगताङ्गतं यस्य सारस्वरस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तोपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सा धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னு திருவேங்கடமுடையான் பாருன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே மையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போங்களவும் வாழ்வு ஸ்திரதர ஜெகன்மாதுஹு க்ஷோண்யா क्वचिच्चतुर्नवी परिसपदि क्रोडक्रीडां विभावयत प्रभोः श्रुतिपरिपणश्लोकद्वन्द्वात्मना परिभक्तिमोहरमयतु मनस्सत्त्वस्थानां रहस्य शिखामणिः। श्रीमते राम महादेशिकाय नमः। ரகசிய சிகாமணி என்ற கிரந்தத்தில் வராக சர்ம ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தில் 2வது ஸ்லோகத்தோட வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ததஸ்தம் ரியமானந்தோ பாஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்ட்டு 2வது ஸ்லோகம். அதில் ததா தம் மிரியமானம் து இந்த 4 சப்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணார். ஒரு சப்தத்துக்கும் விசேஷமான அர்த்தங்கள் அதில் சொல்லப்படுறது. மிரியமானம் து அப்படின்னா பிரபன்னன் மரணம் அடையக்கூடிய பிரபன்னன், மரணம் அடைந்தவன் அப்படின்னு சொல்லல, மரணம் அடையக்கூடிய மரணமாக போகிற பிரபன்னன் அவனை மிரியமானம் தூ அப்படின்னா அவனோட விசேஷம் சொல்றது. மிரியமானம் தூ இப்படி மரணம் அடையிறானே அவனே ஆனாலோ அப்படின்னா தூ பண்றது மற்றவாளோட மரணத்தை மாதிரி கிடையாது. பிரபத்தி பண்ணாதவா யார் இருக்காளோ அவளோட மரணத்துக்கும் இவனோட மரணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இவனுக்கு மரணம் ஆச்சு அப்படின்னா நேராக அர்ச்சிராதி மார்க்கத்தில் போறான் இவன். அதனால இவனுக்கும் மற்றவாளுக்கும் பெரிய வித்தியாசம். ஒரு பிரபன்னனோட மரணம் பெரிய மகோத்சவம் அப்படின்றார் சுவாமி தேசிகன். பரம விரக்தர் அவர் சொல்றாரு, துக்கத்துக்கு அவகாசம் கிடையாது, அங்கே பெரிய மகோத்சவம். நித்திய சூரியர்களும் கூட முக்தாளும் கூட அங்கே சந்தோஷப்படுறாளாம். நமக்கு ஒரு என்ன பாக்கியம், இந்த மாதிரி ஒரு பிரபன்னன் வரானே இங்கே மோட்சத்துக்கு அப்படின்னு பரமபதத்துக்கு எங்களோட இருக்கானே அப்படின்னு சந்தோஷப்படுறாளாம். இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரபன்னாள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிரபன்னனை பார்த்தப்போ மரணம் அடைந்தவனே அப்படின்னா எனக்கு எப்போ இந்த கதி வருது, எனக்கு எப்போ இந்த கதி வருதுன்னு நினைக்கணுமா. இவனுக்கு இந்த மாதிரி வைபவத்தோட போறானே மோட்சத்துக்கு அர்ச்சிராதில்லை, எனக்கு என்னைக்கு வரப்போறது அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த மரணம் பண்றது ஒரு அவபிருத்த ஸ்நானத்தை போல ஒரு யாகத்துல
பிரபத்தி என்னக்கூடிய ஒரு யாகம் பண்ணி முடிச்சிருக்கோம். அதில் வந்து கடைசி ஸ்நானம் அவபிருத்த ஸ்நானம் அப்படின்னு பண்ணுறது யாகங்களில், அந்த மாதிரி மரணம் அந்த ஸ்தானத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த பிரபன்னனோட மரணத்துக்கு ஒரு தேசத்தோட நியமம் இல்லை. இந்த தேசத்துல மரணம் அடைந்தா அவனுக்கு மோட்சம். சாமான்யமாக சொல்கிறோமே, ஹாஸ்பிட்டலில் மரணம் ஆடுது யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆற்றுல தான் மரணம் அடையணும். ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஆத்தாகட்டும், இல்லை ஒரு சொப்பச்சன கிரகம் ஆகட்டும், எங்கேயானா மரணம் ஆகலாம் அவனுக்கு. இந்த காலத்தில் என்ன தட்சிணாயனமோ ராத்திரி மரணமோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நியமமும் கிடையாது. தட்சிணாயனமே ஆகட்டும், ராத்திரி ஆகட்டும், எந்த காலமே ஆகட்டும். அதே மாதிரி அவஸ்தை, ஒரு ஞானமும் இல்லாத அவஸ்தையில் கோமால போயிருந்து அங்கேருந்து மரணம் அடையலாம். எந்த அவஸ்தையான ஆட்டும், எந்த காலமான ஆட்டும், எந்த தேசமாட்டம், ஒரு நியமமும் கிடையாது. எந்த காலத்திலேயோ எந்த தேசத்துல எந்த காரணத்தினால எந்த தசையில மரணம் அடைந்தாலும் அர்ச்சிராதிகதி என்றது அவனுக்கு கட்டாயமா கிடைக்கிறது அப்படின்றத தூ அன்று சப்தத்தில் சொல்றார். மிரியமானம் தூ, பிரபன்னனோட வைபவம். அதுக்கு மேல காஷ்ட பாஷான சந்நிபம் அப்படின்னுட்டு, காஷ்ட பாஷான சந்நிபம். காஷ்டம்னா ஒரு மரத்தோட கட்டை, பாஷாணம்னா கல். ஒரு மரத்து கட்டைய மாதிரியோ ஒரு கல் மாதிரியோ இருக்கக்கூடியவன் சந்நிபம்னா அது மாதிரி இருக்கான் அவன். மரண சமயத்துல எப்படி இருக்கான்னா சொல்றது அங்கே சொல்லிச்சே, எல்லாமே அங்க போய் லயமாயிடுறது. அங்க சொல்லிச்சே, மரணம் அடையக்கூடியவனுக்கு அவனுக்கு இந்திரியங்கள் எல்லாம் போய் மனசு பிராணத்துல, பிராணம் போய் ஜீவாத்மாவும் பிராணமும் போய் பஞ்ச பூதங்களோட சேர்ந்து அதெல்லாம் போய் பகவான்ல சேர்ந்து வாங் மனசி சம்பத்யதே மனஹா பிராணே பிராணஸ்தேஜசி தேஜா பரஸ்யாம் தேவதாயாம். உபனிஷத்து சொல்லிச்சே என்ன ஆறுது மரணத்துல அப்படின்னு போ, வாக்கு மனசி சம்பத்யதே. வாக்கு அப்படின்னா 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்களும் 2 கர்மேந்திரியங்களும் போய் மனசோட போய் சேர்றது. அப்போ இந்திரியங்களோட வியாபாரம் எதுவுமே இருக்காது. அவனுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது. இந்த மாதிரி மனசு வந்து வியாபாரம் பண்றது. அந்த மனசு வியாபாரம் பண்ணக்கூடிய சமயத்துல தான் இவனுக்கு அந்திம பிரத்யேகமே ஏற்படுறது சொல்றார். மனசு மாத்திரம் வியாபாரம் பண்றது. மனஹா பிராணே. அப்புறம் இந்த 10 இந்திரியங்களோட மனசு சேர்ந்து பிராணத்துல போய் சேர்றது. பிராணமும் ஜீவாத்மாவும் சேர்ந்து தான் இருக்கிறார். பிராணஹா தேஜசி. அப்புறம் இந்த 11 இந்திரியங்கள், 10 இந்திரியம் மனசு சேர்ந்து 11 இந்திரியம், பிராணம் ஜீவாத்மா, இந்த 13 தத்துவங்களும் போய் பஞ்சபூதங்கள்ல சேருது, சூக்ஷ்ம பூதங்கள். இதெல்லாமே போய் பரமாத்மால போய் சேருது. பரமாத்மா அப்புறம் அழிச்சுன்னு போறான். பிரபன்னனானவனுக்கு மூர்தன்ய நாடியில இந்த அழிச்சுன்னு போறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அந்த ஸ்திதியில இவன் எப்படி இருக்கான்னா, இந்திரியங்கள் எல்லாம் சாந்தமாயிட்டது, மனசுல போய் சேர்ந்து விடுறது இந்திரியங்கள் எல்லாம். அப்போ அவனுக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல, ஒண்ணுமே கேட்கறதில்ல, ஒண்ணுமே பார்க்க முடியாது. காஷ்ட பாஷான சந்நிபம். ஒரு மரத்து கட்டையோ ஒரு கல்லோ அது மாதிரி அங்கே விழுந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த காஷ்ட பாஷான சந்நிபம் வந்து எதுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு பிரபந்தன விஷயத்துல? இங்க வராச்சர்ம ஸ்லோகத்துல காஷ்ட பாஷான சந்நிபம் என்று சப்தம் எதுக்காக வேணும் அப்படின்னா அதுவோ இப்போ விவரிக்கிறார். காஷ்ட பாஷான சந்நிபம் என்கிறது முன்புற்ற கார்பண்யம் போல உபாயத்துக்கு குறுப்பாகிறது என்று அப்படின்னு. பிரபத்தி பண்ணும்போது அதுக்கு அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கார்பண்யம் ரொம்ப பிரதானமான அங்கம். எதுவுமே இல்லை எனக்கு, கிருபணஸ்ய பாவகா கார்பண்யம். ஒரு உபாயமும் கிடையாது, ஒரு கதியும் கிடையாது. அனன்ய கதி அனன்யோபாயா இப்படி சொல்லி ஆக்கிஞ்சன்யத்தோட விசுவாசத்தோட பிரபத்தி பண்றான். அதெல்லாம் அங்கங்களாச்சு அவனுக்கு. இந்த காஷ்ட பாஷாணத்து மாதிரி இருக்கிறதும் பிரபத்திக்கு அங்கமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு பிரபந்தன் இந்த மாதிரி தான் இருக்கணுமா மரண சமயத்துல அப்படின்னு ஒரு நியமம், ஒரு ரூல் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. பிரபத்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரபத்தி பண்றது 5 அங்கங்களோட பண்ணி முடிச்சாச்சு. இந்த காஷ்ட பாஷாணத்து மாதிரி இருக்கிறது இப்படி இருந்தாதான் மோட்சம் பிரபந்தனுக்கு அப்படின்னு சொல்லலை. உபாயத்துல சேரல, இது உபாயத்துக்கு அங்கமாக சொல்லலை. ரெண்டாவது,
பின்புற்ற அர்ச்சிராதி போலே பல கோடி கட்டிதமாய் வருகிறதும் அன்று. போட்டும் அது ஆர்தம் அவனுக்கு பலம். பிரபத்தியோட பலம் என்னன்னா அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகக்கூடியது. அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் அந்த வழியில் போகிறது இவனுக்கு பலமாச்சு. பிரபத்தி பண்ணதுக்காக வரக்கூடிய ஃப்ரூட் பலம் அதில் சேர்ந்திருக்கா இது காஷ்டபாஷாணம்னா. பிரபத்தி பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்திதி கிடைக்கிறது, அதனால கிடைக்கிறது. அப்புறம் அர்ச்சிராதியில் போகிறான். பலத்தில் சேர்றதான்ற பலத்திலையும் சேர்றல. பல கோடி கடினமாய் வருகிறதும் அன்று அர்ச்சிராதி போலே. அர்ச்சிராதி பலத்தில் சேர்ந்தது. தட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் பர்ஃபார்மிங் பிரபத்தி. அதனால பண்ணக்கூடிய நமக்கு வரக்கூடிய பலம் அது. அதில் கூட இது சேரல. ஆனால் இது இந்த காஷ்டபாஷாணத்து மாதிரி இருக்கிறானே, இது உபாயத்திலையும் சேரல, பலத்திலையும் சேரல. அப்போ இவனுக்கு துவய அனுசந்தானாதிகளை போலே இங்குற்ற புருஷார்த்த விசேஷம் ஆயிருப்பதும் ஒன்றன்று அப்படின்னா. போட்டு இது ஏதாவது புருஷார்த்தமோ இவனுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறது ஒரு புருஷார்த்தம் கிடையாது. பாஷிகாரர் சொன்னார், பிரபத்தி பண்ணியார்தும் துவயம் அர்த்தானுசந்தானேன சஹா சதைவம் வக்தா அப்படின்னார். அது ரொம்ப போக்கியமா இருக்கும். துவயமந்திரத்தோட அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு இருந்தான். பகவானுக்கு இப்போ சரணாகதி பண்ணியிருக்கேன், அவனை போய் நித்திய கைங்கரியம் பண்ணுறேன், இதெல்லாம் நினச்சிட்டு அதோட அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு இவன் சந்தோஷமாக காலம் கழிக்கிறது அப்படின்னுட்டு அத்திர இவர் ஸ்ரீரங்கே சுகமாசு அப்படின்னாரு. ஸ்ரீரங்கம்னா எந்த திவ்ய கஷேத்திரமானாலும் ஆடலாம், எங்கேயானா ஆடலாம். சுகமாயிரு, துவயத்தை அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு பகவத் பாகவத்தை கைங்கரியம் பண்ணிட்டு சுகமாயிரு. தேகாவசானத்தை வரைக்கும் இது அவனுக்கு புருஷார்த்தத்தில் சேர்றது. ஏன்னா இது புருஷார்த்த விஷயம். இங்கேயும் கைங்கரியம், மோட்சத்து தசையில் என்ன கிடைக்கிறதோ அதோட ஒரு கொஞ்சம் பாகம் இங்கேயும் கிடைக்கிறது அவனுக்கு. பிரபத்தி பண்ணியார்தும் அதனாலே கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சந்தோஷமா. அது புருஷார்த்த விஷயம். புருஷார்த்தத்தை மாதிரி ஆறுது. அதுதான் புருஷார்த்தம், கைங்கரியம் பண்ணணும் எங்கேயும். அதில் சேர்ந்திருக்கா இது காஷ்டபாஷாணம். இது ஒரு புருஷார்த்தம் கிடையாது. அதனால இது உபாயமும் இல்லை, உபாயத்திலையும் சேரல, பலத்திலையும் சேரல, புருஷார்த்தமும் இல்லை. இப்படி இருக்கா இவனுடைய அச்சித் கல்பத்தையை சொல்லுகிறவிது. எதுலையும் இது சேரலையே. பிரபத்திக்கு முதல்ல பண்ணா உபாயத்தில் இல்லை, பிரபத்தி ஆர்தம் வரக்கூடிய புருஷார்த்தமோ பலமோ அதுலேயும் சேரல. இந்த மாதிரி ஒரு அச்சேதனத்து மாதிரி இருக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கே. வராக பகவான் சொன்னது சொல்லியிருக்காரு. இது பூர்வ பாபங்களுக்கு அனுபயுக்தமாய், பூர்வ பாபங்களுக்கு அனுபயுக்தமாய், அந்த பாபத்தோட அன்வயம் கிடையாது இதுக்கு. பூர்வோத்தரங்களுக்கு அனுபயுக்தமாய் என்னட்டு பாட்டம். பூர்வோத்தரங்களுக்கு அனுபயுக்தமாய் அப்படின்னா பூர்வத்துக்கும் உத்தரத்துக்கும் உபயோகம் இல்லை. பூர்வம்னா எது? உபாய அனுஷ்டானம், பிரபத்திக்கு முதல் பண்ண வேண்டியது. உத்தரம்னா புருஷார்த்தமும் பலமும் அதுலேயும் சேரல. இங்கே வரக்கூடிய கைங்கரியங்களும் முதலானதோ அர்ச்சிராதி மார்க்கத்திலையோ அதுலேயும் சேரல. இது காஷ்டபாஷான சன்னிபம் பண்ணுறது, காஷ்ட மாதிரி கட்டை மாதிரி வீழ்ந்து இருக்கணும் அப்படின்றது புருஷார்த்தம் கிடையாது, பலமும் கிடையாது. அதுவா உபாயத்திலையும் சேரல. பூர்வோத்தரங்களுக்கு அனுபயுக்தமாக இது ரெண்டு எதுலையும் சேரல. இது இவ்வளவன்றிக்கே பிரபந்தனுக்கும் நிந்தையுமாகாதோ என்றில். இந்த மாதிரி ஒரு உபாயம் பண்ணவனே, இந்த மாதிரி ஒரு கதி இருக்கே, இது அவனை பிரபந்தனோட ஒரு நிந்தை பண்ண மாதிரி யாரும் இல்லையா, ரிடிக்யூல் பண்ண மாதிரி. பிரபந்தனுக்கு இந்த மாதிரி கதி கிடைக்கிறது அப்படின்னா பிரபத்தியோட வைபவம் என்ன? அவனுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகக்கூடியவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, பிரபந்தனுக்கு இந்த மாதிரி கதி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா ஹீனமான ஸ்திதி இது. பிரபந்தன் ஒரு நிந்தை பண்ண மாதிரியா இல்லையோ அப்படின்னா, இது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அது ஆழ்வார் சொல்றது, பெரிய ஆழ்வார். அங்கே ஒன்றும் நினைக்க மாட்டேன். அந்த கடைசியில பிராணம் போகக்கூடிய சமயத்தில் அவனை நினைக்கவே முடியாது. அதனாலே அந்த சமயத்தில் என்ன நினைக்கணுமோ அதை இப்போவே சொல்லி வச்சுட்ருக்கேன் அப்படியே அன்ற மாதிரி. உபாயத்தினுடைய ஸ்வயத்ன சாத்திய அந்திம பிரத்ய நைரபேட்சத்தையும் என்ன சொல்றது இது அப்படின்னா, உபாயத்துக்கு பக்தி யோகம் கூடிய உபாயம் இருக்கு. அந்த பக்தி யோகி, அதே மாதிரி கர்மயோகம், பக்தி யோகம், இந்த உபாயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
அந்த கர்மயோகம் பண்றவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரயாண காலே மனசா அச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ புருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்மக் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். பிரயாண காலே பிராணம் போகிற சமயத்திலே அவன் அச்சலமான மனசுனாலே பக்தியாலே யோக பலத்தினாலையும் ரெண்டு புரு மத்தியே, அது கூட குரு மத்தியத்துல அவன் பிராணத்தை எடுத்துன்னு வந்து இருக்க வச்சு அவன் பிராணத்தை விடணும் பரமாத்மா நினைச்சுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தி யோகிக்கு என்ன அப்படின்னா, ஓமித்யேகாட்சரம் பிரம்மா வியாஹரன் மாமனுஸ்மரன் எப்ரயாதி தியஜம் தேகம் சயாதி பரமாங்கதிம். பக்தி யோகி பிரணவத்தையே உச்சாரணம் பண்ணுண்டு பகவானையே நினைச்சுண்டு அவன் போகணும். மூர்த்தியாதாயா சொல்லியிருக்கு, மேலே மூர்தன்யில சிரஸ்ல மேலே பகவானுடைய ரூபத்தை ஸ்தாபனம் பண்ணுண்டு பிரணவத்தை உச்சாரணம் பண்ணுண்டு அவன் பகவானையே நினைச்சுண்டு அவன் திவ்யமங்கள விக்கிரகத்தை பிராணம் விடணும். இல்லைன்னா அவனுக்கு கதி இல்லை, மோட்சம் இல்லை. இப்படி அந்திம பிரத்யேகம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிரபத்திக்கு என்ன, அவன் அந்த பக்தி யோகி தானே பிரயத்னம் பட்டு இந்த அந்திம பிரத்யேகத்தை பண்ண வேண்டியது. தன்னோட பிரயத்தினாலேயே இதெல்லாம் பண்ணணும் அவன். அந்த மாதிரி பக்தி யோகிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான என்ன கதி அப்படின்னுட்டு பாஷ்யக்காரர் வரதராஜரை கேட்டார். காஞ்சி பூர்ணர் மூலகமாக பிரபந்தனுக்கு என்ன பண்றது, பக்தி யோகிக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கே, பிரபத்திக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டா எப்படி, ரொம்ப கஷ்டமாச்சே, கொஞ்சம் பகவானை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு காஞ்சி பூர்ணர் மூலகமாக கேட்டப்போ அந்திம ஸ்மிருதி அவசியத்தை கிடையாது அப்படின்னு வரதராஜன் உத்தரவு கொடுத்தார். காஞ்சி பூர்ணர் மூலகமாக பாஷிகாருக்கு. அப்போ அவருக்கு ரொம்ப சமாதானமாச்சு. ஏன் இந்த பிரபத்தியே நேர மோட்சத்துக்கு உபாயம் நிரூபணம் பண்றதுக்கு இது சரியா இருக்கு அப்படின்னு. அதனாலே உபாயத்தினுடைய ஸ்வயத்ன சாத்தியம் என்ன, இந்த பிரபத்தின்ற உபாயத்துக்கு ஒரு பிரபன்னன் தானே பிரயத்னப்பட்டு பண்ணக்கூடிய அந்திம பிரத்யம் பிராணம் போகக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய ஞானத்தோட நைரபேட்சத்தையும் அதோட அபேட்சை கிடையாது அப்படின்னு சொல்றது. அப்படின்னா பிரபன்னனானவன் பிராணம் போகக்கூடிய சமயத்துல கஷ்டப்பட்டு பிரயத்னம் பட்டு பகவானை நினைக்கிறது வேண்டியதில்லைன்னு அர்த்தம். அவனுக்கு அதோட அபேட்சை கிடையாது அப்படின்றது இது காஷ்ட பாஷான சன்னிபம்னு சொல்றது. அது அந்த மாதிரி அதை காமிக்கிறதுக்காக இந்த சப்தத்தை வராக பகவான் சொல்றாரு. இவன் ஒரு கட்டை மாதிரியோ கல் மாதிரியோ இருக்கலாம். பிரபந்தனானவனுக்கு அந்த ஸ்திதியில இருந்தாலும் கூட என்னை நினைக்கணும்னு கூடிய ஒரு அபேட்சை கிடையாது. உபாயத்துல அது சேரல. அவனே பிரயத்னப்பட்டு பகவானை நினைச்சுட்டு போகணுமா அப்படின்னா அது வேண்டியதில்லை. ஏன்னா எம் பாவம் ஸ்மரன் தேஜத்தியந்தே கடையபரம் தம் தமே வைத்திக்கவுந்தே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிவிட்டாரு. என்ன நினைச்சுட்டு பிராணம் விடுறானோ அது மாதிரி ஆயிடுறான் அவன் அப்படின்னா. காஷ்ட பாஷாணத்து மாதிரி இருக்கும்போது என்ன மனசுல வருதோ யாருக்கு தெரியும். அந்த மாதிரி ஆயிட்டா என்ன கத்திய பிரபத்தி பண்றது வியர்த்தமாயிடுறது. அப்படி ஆகாது. பிரபத்திக்கு ஒரு காலமும் வியர்த்தமாறது இல்லை, பலம் வந்துதான் ஆகணும். அதனால இவனுக்கு மரணம் அடையக்கூடிய சமயத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு அந்திம பிரத்யம் அன்னக்கூடிய அபேட்சை கிடையாது அப்படின்றது காஷ்டபாஷான சன்னிபம் கூடிய இந்த சப்தம் ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்றார். அது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு மேல இன்னும் மற்ற காரணங்களை சொல்றார். காஷ்டபாஷான சன்னிபம் சொல்றதுக்கே நிறைய வியாக்கியானம். சந்தாம் இத்தியாதிகளின்படியே ஜுகுப்சா விஷய தசையிலை சரண்யனுடைய வாத்சல்ய விசேஷத்தையும் ஒரு பிரகாசமற்று கிடக்கிற இவனை பிரதீபவதாவேஷா என்கிறபடியே ஒரு காலே சர்வஜனா குஹிர ஆச்சரிய சக்தி யோகத்தையும் என்னென்ன சொல்றது அப்படின்னு சொல்றார். முதலாவது காரணம் என்ன அப்படின்னா அந்திம பிரத்யயத்தோட அபேட்சை கிடையாது அன்றது காஷ்டபாஷான சன்னிபம்னு சொல்றது. ஒரு கட்டை மாதிரியோ கல் மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்னும் அவன் நினைக்க வேண்டியதில்லை. அந்த சமயத்துல என்ன நினைக்க வேண்டிய அவசியத்தையே கிடையாது அன்றது முதல் காரணம். ரெண்டாவது சந்தாம் இத்தியாதிகளின்படியே அப்படின்னார். ஜுகுப்சா விஷய தசையிலே சரண்யனுடைய வாத்சல்ய விசேஷத்தையும் அப்படின்னு. வாத்சல்யம்னா தோஷத்தை பார்க்காம இருக்கிறது, தோஷ அதர்ஷித்வம். இவங்க இந்த மாதிரி கட்டை மாதிரி படுத்திருக்கானே, இவனுக்கு
எப்படி நான் அனுகிரகம் பண்றது? இந்த மாதிரி இத்தனை தோஷங்கள் இருக்க ஒண்ணுமே நினைக்க முடியாது, என்னையும் நினைக்கல, இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றது? இப்படி நினைக்க மாட்டான் பகவான். ஏன்னா அவன் என்ன தோஷம் இருந்தாலும் பார்க்கறது இல்லை. அவனுடைய வாத்சல்ய விசேஷத்தை காமிக்கு ஹிரண்யனான பகவானுடைய எந்த சமயத்துல என்ன ஜுகுப்சா விஷய தசையில என்ன இந்த மாதிரி மரணம் அடையக்கூடிய ஒரு அந்த சமயத்துல பார்த்தா ஜுகுப்சை வருது யாருக்கானா, என்ன இப்படி படுத்திருக்கானே, இப்படி இருக்கானே இந்த ஸ்திதியில அப்படின்னு ஜுகுப்சா வரக்கூடிய ஒரு அவஸ்தை. அது வேதம் என்ன சொல்றதுன்னா சந்தாஞ்சயாகும் சந்ததே பிரம்மணைஷா அப்படின்னு சொல்றது. சந்தாஞ்சயாகும் சந்ததே பிரம்மணா ஏஷா அப்படின்னு சொல்லி அந்த சொல்லிச்சே ரமதே தஸ்மின் உத ஜீர்ணே சயானே நைனம் ஜஹாத்யஹ சுபூர்வேஷு நைனம் ஜஹாதி விடமாட்டான். இதே மந்திரத்தை சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்திலையும் எடுக்கிறார். அங்கேயும் இந்த மந்திரத்தை உதாரிக்கிறார். தைத்திரிய ஆரண்யக்கத்தில் வரக்கூடிய மந்திரம் இது 3வது பிரஷ்னத்துல வருது. தைத்திரிய ஆரண்யக்கத்துல சந்தாம் ஜெயாம் சந்ததே பிரம்மணா. ஒரு காலத்துல நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நாங்கள் நினைச்சிருந்தா அது போருமா பகவானுக்கு. அவன் என்னைக்கும் மறக்க மாட்டான். பாத்தியா இவன் என்னோட சம்பந்தத்தை ஞாபகம் படுத்தின்னுட்டான் அப்படி என்னட்டு அவன் என்னைக்குமே அதை மறக்க மாட்டான். எந்த ஒரு ஒரு ஜுகுப்சாவகமான ஒரு ஸ்திதியில இருக்கச்சியும் கூட தன்னோட வாத்சல்ய விசேஷத்தினாலே அவனே எங்களை ஸ்மரணை பண்றான், நமக்கு நல்ல கதிக்கு அழிச்சுன்னு போடுறான் அப்படின்றது இது சொல்றது. இந்த வேத மந்திரமே அந்த மாதிரி சொல்லியிருக்கு. முதல் காரணம் அது. ரெண்டாவது, ஒரு பிரகாசமற்று கிடைக்கிற இவனை, பிரகாசம் ஞானம்னு அர்த்தம். இங்கே ஒரு கல் மாதிரி இருக்கான்னு கல்லுக்கு என்ன ஞானம் இருக்கு? ஒரு மரத்துக்கு கட்டையோருக்கு என்ன ஞானம் இருக்கு? ஒரு ஞானமும் இல்லாத இருக்கக்கூடிய இந்த மரணம் அடையக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய பிரபன்னனை பிரதீபவதாவேஷா என்கிறபடியே ததாஹி தர்ஷயதி என்று பிரம்மசூத்திரம். அது பிரதீபவதாவேஷா ததாஹி தர்ஷயதி அப்படின்னு. ஒரு முக்த ஆத்மா அவனுக்கு தேகம் இருக்கா இல்லையா இதெல்லாம் பிரச்சனை பண்றா பிரம்மசூத்திரத்துல. அவனுக்கு ஒரு தேகம் இருக்கா இல்லையா, எப்படி கைங்கரியம் பண்றான் அப்படின்னா தேகம் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். எத்தனை தேகம் வேணும்னா எடுத்துக்கொள்ளலாம், 10 தேகம் வேணும்னா 10 தேகம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் அப்ராகிருத்தமான தேகங்கள். அதுக்கு இவன் ஒரு காரியமும் பண்ண வேண்டியதில்லை, சங்கல்பம் பண்ண போறோம். சங்கல்பம் பண்ணி நான் எனக்கு 5 தேகம் வேணும் அப்படின்னா 5 தேகம் வருது அவனுக்கு. அந்த தேகம் எந்த ரூபத்திலேயான இருக்கலாம். அப்ராகிருத்தமான தேகமா இருந்தாலே நான் ஒரு சரோவரமானோம் பகவான் விஹாரத்துக்கு வரான் அப்படின்னா சரோவரத்து மாதிரி தேகம் வருது அவனுக்கு. இதெல்லாம் வைபவங்கள் மோட்சத்து உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மசூத்திரத்துல சொல்றார். இந்த மாதிரி தேகங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கானே அவன் 5 தேகம் எடுத்துட்டு இவன் ஒத்தனே எப்படி அனுசந்தானம் பண்றான்? இதெல்லாம் சொன்னா இவனோட தர்மபூத ஞானத்தோட வியாப்தினாலே கிடைக்கிறது. பிரதீபவத்து ஆவேஷா அப்படின்னார். பிரதீபம் விளக்கு ஒரு இடத்துல இருக்கு, அதோட பிரகாசம் எல்லா இடத்துலையும் பரம்புறது. அந்த மாதிரி ஜீவாத்மா அணுவானவன் ஒரு இடத்துல இருந்தாலும் அவனுக்கு தர்மபூத ஞானம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது, எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது. அதன் மூலமாக எத்தனை தேசத்துல தேகத்துல பிரவேசம் பண்ணி அங்கெல்லாம் தன்னோட அனுசந்தானம் பண்ணலாம். ஆனா ஜீவாத்மா ஒரு இடத்துல தான் இருக்கிறான். ஏன்னா அவன் அணுஸ்வரூபம், ரொம்ப சூக்ஷ்மமானவன். ஆனா இவனை தர்மபூத ஞான மோட்சத்துல என்ன ஆறுது அப்படின்னா அனந்தமாக ஆயிடுறது. பகவான் மாதிரியே சர்வஜன் ஆயிடுறான். பகவானுக்கு எப்படி எல்லாமே தெரியுறதோ அந்த மாதிரி இவனுக்கு தர்மபூத ஞானத்துல எல்லாம் தெரியுது. இங்க தேகத்துல இருக்கக்கூடிய சமயத்துல தேகம் எல்லாம் வியாபிக்கிறான் ஜீவாத்மா. தேகத்திலையும் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறான் ஜீவாத்மா. சாமான்யமா ஹிருதயத்துல இருக்கான்னு சொல்றது, வேற இடத்துலயும் ஓடியாடுறான். ஜீவாத்மா தேகத்துல ஓடியாடுறான் அப்படி என்ன சாஸ்திரம் சொல்றது. அது மாதிரி யோகிகள் அவன் நாசிகா பூ மத்தியத்துல அழிச்சுன்னு அங்கே தியானம் பண்றா, ஜீவாத்மா ஸ்தாபனம் பண்ணுண்டு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவாத்மா அணுவானம், ரொம்ப சூக்ஷ்மம். ஆனா அவனோட தர்மம் பண்ணக்கூடிய ஞானம் அவனுக்கு நித்தியமான ஒரு அட்ரிபியூட், தர்மம் குணமானது விசேஷணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தேகத்துல எல்லாம் வியாபிச்சிருக்கிறதுனால தேகத்துல எங்க நாங்கள் தொட்டாலும் இது என்னோட தேகம் நமக்கு அனுபவமா இருக்கு. இது கர்மம் இருக்கக்கூடிய சமயத்துல தேகத்திலேயே இட் இஸ் ரிஸ்ட்ரிக்டட் டு த பாடி. தேகத்திலேயே அது வியாப்தி அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல போறது இல்லை. மோட்சத்துல எப்படியா இருக்கு, அந்த கர்மமே இல்லாதனால பரிபூர்ணமாக அனந்தமாக ஆயிடுறது.
அந்த பிரதீபத்தோட தீபத்தோட விளக்கோட பிரகாசம் எப்படி எல்லா இடத்துலையும் வரும்போதோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பிரசாரமாறுது அப்படின்னபடி ஒரு காலே சர்வஜனா குகிரா, ஒரு க்ஷணத்துல மோட்சத்துல சர்வஜனாக பண்ணிவிடுறான் பகவான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத இவனுக்கு சர்வஜனாக மாதிரி பண்ணக்கூடிய ஆச்சரிய சக்தி யோகத்தையும் காஷ்டபாஷான சன்னிபனான இவனே சர்வஜனாக பண்றான்னா பகவானுக்கு என்ன மாதிரி ஆச்சரிய சக்தி இருக்கணும். ஒரு சங்கல்பத்தினாலே மோட்சம் அடைஞ்சான், ஐசின் போடுறான் பரமபதத்துக்கு ஒரு க்ஷணத்துல. அப்படின்னா ஒரு க்ஷணத்துல இவன் ஒண்ணுமே தெரியாத மண்ணு கல் மாதிரி இருக்கக்கூடியவனே சர்வஜனாக பண்றானே. பகவானோட ஆச்சரிய சக்தி யோகத்தை இது சொல்றது. காஷ்டபாஷான சன்னிபம் அப்படி இருக்கிறவனுக்கு மோட்சம் கொடுக்குறானே, அவனோட ஆச்சரிய சக்தியை சொல்றது. மற்றும் பிரபன்னன் இப்படி தீர்க்க நித்ரை பண்ணும் போது, மரணம் பண்றது என்னன்னா தீர்க்கமான நித்ரை, அது பண்ணும் போது சர்வவித பந்துவான அந்தர்யாமியை ஒழிய ஒழிய மற்றொரு தரம் தட்டி எழுப்பு மாட்டார்கள் என்றும், மற்றொருத்தரும் தட்டி எழுப்ப மாட்டார்கள். இவன் வாக் மாங் மனசி சம்பத்தியதே மனஹா பிராணே அப்படின்னு சொல்லுச்சே, பிராணஹா தேஜசி, அந்த ஸ்திதியில் இருக்குச்சே, யார் இவனை எழுப்ப முடியும்? அண்ணா அங்க அந்தர்யாமியாயி இவனுக்கு சர்வவித பந்துவான இவன் பகவான் இருக்கானே, மாதா பிராதா பிதா பந்து எல்லாமே ராகவன் லக்ஷ்மணன் சொன்னானே, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு எல்லா விதமான பந்துவான பகவான் அந்தர்யாமியாக இருக்கானே, அவனை தவிர வேற யாரும் நம்ம எச்சனம் பண்ண முடியாது என்ற அர்த்தத்தையும் காஷ்ட பாஷான சன்னிபம். அந்த சமயத்துல பந்துவாள் எல்லாம் சுத்தி நின்றுண்டா ஒண்ணுமே தெரியறதில்லை அவனுக்கு, யாரும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அவனு. அதனால எல்லாம் கேட்கிறான், நான் யார் தெரியுறதா, நான் யார் தெரியுறதான்னு ஒண்ணுமே தெரியல அவனுக்கு. அவன் பாட்டுக்கு அவன் ஒரு கட்டை மாதிரி கிடைச்சிருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல பகவான் அந்தர்யாமியான பகவான் தான் நமக்கு சகாயம் பண்றவன், அவன் தான் எங்களுக்கு நல்ல கத்தியை கொடுக்கிறவன். இந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த காஷ்டபாஷான சன்னிபம் கூடிய சப்தம் தெரியப்படுத்துது. அவனுக்கு ஒரு அந்திம பிரத்யேகத அபேட்சை இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜுகுப்சாவகமான தசையில இருக்கச்சும் பகவானோட வாத்சல்ய விசேஷத்தினால நமக்கு பரமகத்தி கொடுக்குறான். அதே மாதிரி ஒண்ணுமே தெரியாத ஒரு கல் மாதிரி இருக்கக்கூடிய இவனுக்கு சர்வஜனாக பண்ணக்கூடிய ஆச்சரிய சக்தி இருக்கு பகவானுக்கு என்று தெரியுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அந்தர்யாமியான பகவானை தவிர வேற யாரும் இவனுக்கு சகாயம் பண்ண முடியாது. இதெல்லாமே காஷ்ட பாஷான சன்னிபம் ஆனக்கூடிய சப்தம் தெரியுது என்ற அர்த்தத்தை விஸ்தரித்து, காலும் கையும் விதிர் விதிர்த்து கண் உறக்கம் தாவதன் முன்னம் வேலை வண்ணனை மேவும் வேண்டும் சொல்றாரு. வேலை வண்ணனை அவனை நினைக்கணும் நாங்கள். காலும் கையும் விதிர் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு டைரக்ஷன்ல இழுத்துன்னு போறது எங்களை. காலு கண்ணு கை எல்லாமே கண் உறக்கம் தாவதன் முன்னம், உறக்கமதாவதன் முன்னம், கண்ணுறக்கமதாவதன் முன்னம் எல்லாமே தீர்க்கமான நிதிரை வரத்துக்கு முதலையே வேலை பண்ணதை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, முமுட்சுக்களுக்கு சரண்ய வசீகரணத்தில் முமுட்சுக்கு விரைதல் பிரிப்பிக்கைக்காகவும் இப்பதம் பிரயுக்தமாகிறதாகையாலே, சரண்ய வசீகரணத்தில் விரைதல் பிரிப்பிக்கைக்காகவும் அப்படின்னார். முமுட்சுக்களுக்கு சரண்யன் சரண்யனான பகவான், அவனை பிரபத்தியாலே நாங்கள் வசப்படுத்திட்டு விடுறோம். பிரபத்தினால தான் அவனை வசப்படுத்திக்கொள்ளலாம். தஸ்ய வசீகரணம் தரணாகதிரேவா பாஷிக்காரர் சொல்றார். அவனை எப்படி வசப்படுத்திக்குவது? கட்டோபனிஷத்தை சொல்லச்சே, இந்திரியங்களை நாங்கள் வசப்படுத்தணும்னா விஷயங்களை வசப்படுத்துவோம். அதை வசப்படுத்தணும்னா மனசுல வசத்துல வச்சுக்கணும். மனசு வசப்படுத்தணும்னா புத்தி நமக்கு வசப்படுத்தணும், சங்கல்பம் எல்லாம். அதுக்கு ஆத்மா வசப்படுத்தணும், கர்த்தானவன். அதுக்கு தேகம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். இதுக்கு மேல பரமாத்மா இருக்கான். அதனால பரமாத்மாவை வசப்படுத்தணும்னா எல்லாமே நம்ம வசத்துக்கு விடுறது. அப்படி என்ன சொல்றது கட்டோபனிஷத்துல, இந்திரியாணி ஹயான்யாஹூ விஷயான்ஸ்தேஷு கோச்சரான் அப்படின்னு சொல்லி, இந்திரியேபிய பரா கர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா பரம் மனஹ புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷாத் ந பரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி. இந்த மந்திரத்தை எல்லாம் வியாக்கியானம் பண்றார் பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சொல்லச்சே,
இதெல்லாம் வசீகரணம் பண்றதுக்கு நம்ம வசத்துல எடுத்துக்கணும்னா ஒன்னொன்னு வசத்துல எடுத்துட்டா ஒன்று வருது. மனசை வசப்படுத்திண்டா இந்திரியங்கள் விஷயங்கள் எல்லாம் வசத்துக்கு வருது. அதுக்கு மேல புத்தின்றது நம்ம சங்கல்பம் இருக்கே பூர்வ கர்மா வாசனம் வேற எல்லாம் பண்ற மாதிரி பண்றது. அதே நம்ம நியமனம் பண்ணா மனசு இது இந்திரியங்கள் எல்லாம் வசப்படுத்திக் அதுக்கு மேல ஆத்மா அவன் தான் பண்றவன் கர்த்தா. அதுக்கு மேல தேகம் ஆரோக்கியமா இருக்கணும், சரியா இருக்கணும். அதனால தேகம் நமக்கு சாதனம் தர்மத்துக்கு. அதுக்கு மேல பகவான், பகவானை வசப்படுத்தண்டா எல்லாமே நம்ம வசத்துக்கு வருது. இப்போ வாசிக்காரர் பிரச்சனை போடுறா, பகவானை எப்படி வசப்படுத்துக்கு வருது? தஸ்ய வசீகரணம் தரணாகதிரேவ. அவன் திருவடியில விழுந்து சரணாகதி பண்ணுங்க, அவன் உங்களுக்கு வசமாயிடுறான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவனோட வசீகரணம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு அதுக்கு ஒரு அவசரம் வேணுமே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமே அவனுக்கு. எப்போ அவன் நம்ம காப்பாத்துறான்னா இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அவன் காப்பாத்துறான். அதனால சரண்ய வசீகரணத்தில் அவனை வசீகரணம் பண்ணி பிரபத்தி பண்ணி முமுக்ஷான்வாள் விரைதல் பிரிப்ப கை காக்கவும் இதுதான் சமயம், இவனை காப்பாற்றணும் என்று ஓடி வரான் பகவான். இந்த சமயம் இதுதான் சமயம், இவனை அழைச்சின்னு போக வேண்டியது மோட்சத்துக்கு. அவசானமாயிடுத்து, பிராரப்தம் எல்லாம் முடிஞ்சது, தேகாவசானம் வந்துடுத்து. இதுதான் எனக்கு சமயம் கிடைச்சது. இப்போ இவன் பண்ண பிரபத்திக்கு பலன் கொடுக்கறதுக்கு ஒரு அவசரம் கிடைச்சது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓடி வரான் பகவான். அதனால அவனை பண்ண வசீகரணத்தில் விரைதல் பிரிப்பிக்கைக்காகவும் இப்பதம் பிரயுக்தமாகிறதாகையாலே இது உபயுக்தமாய் உபாயாதிகளுடைய ஸ்துதியும் ஆகிறது. அதனால இது ரொம்ப உபயுக்தம். உபாயத்தோட ஸ்துதி ஸ்தோத்திரம் பண்றது உபாயம். பிரபத்தின்றது என்ன அற்புதமான உபாயம், என்ன அற்புதமான உபாயம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல பகவான் ஓடி வந்து எங்களை ரட்சணம் பண்றான். வேற யாருமே ரட்சணம் பண்ண முடியாது அந்த ஸ்திதியில. அந்தர்யாமியான பகவானை தவிர யாருமே எங்களை ரட்சணை பண்ண முடியாது. அவன் எங்களை ரட்சணை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவசரத்தை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஸ்திதியில இருக்கக்கூடிய இவனை வாத்சல்ய விசேஷத்தினாலே பகவான் வந்து அர்ச்சிராதி மார்க்கத்துல அழிச்சுன்னு போறான். எப்பவோ ஒரு காலத்துல நாங்கள் ஸ்மரணை பண்ணோம், ஸ்மர்த்தா அப்படின்னு சொன்னது. கர்த்தா சரீரே தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா அப்படின்னு ஒரு காலத்துல அந்த மாதிரி ஸ்மரணை பண்ணதுக்கு அவசரம் வெயிட் பண்ணிருக்கான். பிரபத்தி பண்ணிட்டான். இவனை எப்போ காப்பாத்துறது, எப்போ காப்பாத்துறதுன்னு அவசரம் பார்த்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒண்ணுமே தெரியாத ஞானமே இல்லாத சமயத்துல அவனை சர்வஜனாக ஆக்கிறான் பகவான். அந்த மாதிரி ஆச்சரிய சக்தி உள்ளவன் அப்படின்றது இந்த எல்லா அர்த்தங்களும் கூட காஷ்ட பாஷாண சந்நிபம் வராக பெருமாள் சொன்ன இந்த சப்தத்துல நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் சொல்றாரு இங்கே. அதுக்கு மேல சொல்றாரு இப்போ, ஆனாலும் ஒரு திருஷ்டாந்தமே அமையாதோ. தேசிகன் வந்து ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றாரு. சொன்னாரு காஷ்டம் பாஷாணம் ரெண்டு திருஷ்டாந்தங்கள் எது கொடுக்கணும்? காஷ்டம்னு சொன்னா போறாதோ, பாஷாணம்னு சொன்ன போறாதா? காஷ்டமும் பாஷாணமும் ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் எதுக்காக வேணும்? திருஷ்டாந்தம் எதுக்காக ரெண்டு வேணும்? ஒன்று போறாதோ அப்படின்னா சாதர்மியத்தில் அதிசயம் தோற்று கைக்காக பல திருஷ்டாந்தம் சொல்ல கடவுதென்று அலங்காரிகர் சொன்னார்கள். அலங்கார சாஸ்திரம்ன்றது சாகித்யத்திலே வருது. சம்ஸ்கிருத சாகித்யத்தில் அலங்கார சாஸ்திரம், சப்தாலங்காரம், அர்த்தாலங்காரம் முதலானதெல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் உபமே முதலான அலங்காரங்கள் இருக்கு. உபமைன்னா சிமிலி எந்த மாதிரி சொல்லிச்சு. நிறைய உபமைகள் கொடுத்தா அப்போ அதிசயம் தெரியப்படுத்துறது. அது அந்த சாதர்மியம்னா சமான தர்மத்தை விடுறது. ஒரு ஒரு அழகான மூழ்கியை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா சந்திரன் மாதிரி இருக்கு, தாமரை போல இருக்கு, இதுவும் போல இருக்கு, அதுவும் போல இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதோட அழகு நிறைய இன்னும் நன்னா தெரியறது. 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்தா இன்னும் நன்னா தெரியறது அந்த அதிசயம். அந்த மாதிரி தெரியறதுக்காக நிறைய திருஷ்டாந்தங்கள் சொல்ல வேண்டியதுன்னு அலங்கார சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாஷ்டமும் காஷாணமும் பாஷாணமும் காஷ்டமும் ரெண்டும் கூட இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். இவன் சைத்தன்யா ஸ்ரேயமான அகமர்த்தமாயிருந்தானே ஆகிலும் முதல்ல எப்படி இருக்கான், ஜீவாத்மா எப்படி இருக்கான் ஸ்வரூபம்ன்றதை சொல்றா இங்க. அகமர்த்தம் அப்படின்னா ஜீவாத்மாவோட ஸ்வரூபம். அகம் அண்ணுக்கூடிய சப்தத்துக்கு சப்தத்தினாலே தெரியக்கூடிய பதார்த்தம் அகமர்த்தம் அனுட்டது. அகமர்த்தம் அண்ணா அகம் என்றதுனால எந்த பதார்த்தம் தெரியப்படுது?
தெரியறது என்ன? நானு கூடிய அர்த்தம் வருது. அகம் அப்படியெல்லாம் என்ன? என்னோட ஜீவாத்மா. அகம் அகமர்த்தம்னா ஜீவாத்மா ஸ்வரூபம். அதுக்கு அகமர்த்தம்ன்ட்டு பேரு. அகம் சப்தத்தினாலே தெரியக்கூடிய பதார்த்தம் அகமர்த்தம். அந்த அகமர்த்தம் எப்படி இருக்குன்னா ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கு. அந்த அகமர்த்தமும் ஞானமே. ஜீவாத்மாவோட ஸ்வரூபமும் ஞானம். அதுக்கு விசேஷணமும் ஒரு ஞானம். இந்த ஞானம் அதுல ஆசிரியச்சிருக்கு. எப்படி என்ன? சூரியனும் பிரகாசஸ்வரூபம், அவனோட கிரணங்களும் பிரகாசஸ்வரூபம். கிரணங்கள் சூரியனை ஆசிரியிச்சு தான் இருக்கு. ஒரு விளக்கு இருக்கு, அதோட பிரகாசம் இருக்கு. அது பிரகாசமே வேற, விளக்கே வேற. அந்த விளக்கை ஆசிரியிச்சிருக்கு அந்த பிரகாசம். பிரகாசம் விளக்கை விட்டு தனியாக இருக்க முடியாது. பிரகாசம் இந்த விளக்கோட ஆசிரியத்திலேயே இருக்கு எப்பவுமே. அதே மாதிரி ஜீவாத்மா ஞானஸ்வரூபமானவன், தர்மபூத ஞானம் கூடிய இன்னொரு ஞானம் இருக்கு அவனுக்கு. அதன் மூலமாக எல்லா விஷயங்களும் தெரிகிறான். வழியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரியணும்னா தர்மபூத ஞானத்து மூலமாக தான் தெரியணும், இல்லைன்னா தெரிய முடியாது. இந்த தேகத்தில் இருக்கத்தே அந்த தர்மபூத ஞானம் இந்திரியங்கள் மூலமாக போய் விஷயங்களை எல்லாம் கிரகணம் பண்றது. ஆனா மோட்சத்துல எப்படின்னா அனந்தமாக ஆயிடுறது. இந்த இந்திரியங்கள் எல்லாம் வேண்டியதில்லை. கர்ம சம்பந்தம் போச்சுன்னா பிரகிருத்தியே போயிடுறது. தேகம் இந்திரியம் இதெல்லாம் இருக்காது. நேரா தெரியுறான் அவன் ஞானத்தினாலேயே. ஆனா இந்த ஜீவாத்மா எப்படி சொல்றான்னா அகமர்த்தம் ஞானா சைத்தன்யாசிரயமானவன். சைத்தன்யம்னா தர்மபூத ஞானம். அந்த ஞானத்துக்கு ஆசிரியமான அகமர்த்தம் அப்படின்னு ஜீவாத்மாவோட ஸ்வரூபம் நிரூபணம் பண்ணிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்படி இருந்தாலும் அப்போதையில் அஜானத்தை நிரூபித்து பார்த்தால் மரண சமயத்துல எப்படி இருக்கான்னா ஜீவாத்மா எப்படி இருக்கான்? ஸ்வரூபம் அகமர்த்தம் ஞானஸ்வரூபம், ஞான குணக்கன். ஞானம் பண்றது இருக்கான், தெரியறான் எல்லா விஷயங்களை. ஆனா மரண சமயத்துல எப்படி இருக்கான்னா அத்தியந்த அஜானம், காஷ்ட பாஷாணத்து மாதிரி இருக்கான். ஒண்ணுமே தெரியல. அவனோட அஜானத்தை எப்படி சொல்றது? அந்த சமயத்துல ஒரு மரத்துக்கட்டையோ கல் மாதிரி இருக்கான்னா அவனுக்கு அஜ்ஞானம். எந்த மாதிரி அஜ்ஞானம் இருக்குன்னு அஜ்ஞானத்தை நிரூபித்து பார்த்தால் காஷ்ட பாஷாணங்களினுடைய அந்யோன்ய வைஷமியத்தளவும் போருமித்தவை அவத்துக்கும் இவனுக்கும் உள்ள வைஷமியம் என்று கருத்தாகுமாம். ஒரு மரத்துக்கட்டைக்கும் பாஷாணத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இவனுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றார். அவத்துக்கும் இவனுக்கும் உள்ள வைஷமியம் அவ்வளவுதான். எத்தனை என்ன ஒரு கல்லுக்கும் ஒரு மரத்துக்கட்டைக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு? இதுவும் ஒண்ணு தெரியல, இதுவும் அச்சேத்தனும் அதுவும் அச்சேத்தனும் ஒண்ணுமே தெரியல. அதே மாதிரி இவனும் இருக்கான். மரணம் அடையிற சமயத்துல அதுக்கு அனுகுணமாக அதே மாதிரியே இருக்கான். அப்படின்னு இவனோட அஜ்ஞானத்தை தெரியப்படுத்துறது காஷ்ட பாஷான சந்நிபம். இந்த மாதிரி ஒரு ஞானத்தை உள்ள ஞாதா ஆன ஜீவாத்மா, ஞானஸ்வரூபனான ஜீவாத்மா ஒரு கல் மாதிரியோ மரத்து கட்டை மாதிரியோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. அச்சித் அவிசிஷ்டான் பிரளயே அப்படி அந்த சுவாமி தேசிகன் சொல்றாரு. அவெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப நிர்வேதமாயிடுச்சு தயாதேவிக்கு. ஜந்தோ நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண களையபர யோகம் மிதரசி விஷசைலநாத கருணே அப்படின்னு சொல்லி நீ தான் எல்லா தேகம் இதெல்லாம் கொடுக்குறேம்மா. பிரளய சமயத்துல சொல்லக்கூடியது. மோட்சத்துக்கு போக சமயத்துல ஆக்கூடிய கடைசி மரணம் இருக்கே அதுலயும் அப்படிதான் இருக்கான். எல்லா மரணத்திலையும் இப்படிதான் இருக்கிறான். ஆனா மற்ற மரணங்கள்ல எப்படின்னா வேற வேற தேகத்துக்கு போயிட்டு இருக்கிறான். ஆனா மோட்சத்தை உபாயம் அனுஷ்டானம் பண்ணவன் பிரபன்னனானவன் கடைசி தேகம் கொடுக்கக்கூடிய சமயம் அங்கேயும் இப்படிதான் காஷ்ட பாஷானம். அந்த சமயத்திலையும் ஒரு ஞானமே இல்லாத மாதிரி, ஒரு கல்ல மாதிரி ரொம்ப ஞானமே இல்லாத மாதிரி இருக்கிறான் அவன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துல எப்படின்னா ஞானம் இருக்கு அவனுக்கு, ஞான ஸ்வரூபனா இருக்கான், எல்லாம் தெரிய முடியும். ஆனாலும் பிராணம் போகக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி இருக்கிறான் என்றது தெரியப்படுத்துறது. இப்படியானால் ததா பிரலீனஹா தமசி மூடயோ நிஷுஜாயதே என்றும் கீதையில சொல்லும் போது அவன் ரொம்ப அஜானம் தமசு அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்துல மரணம் அடையிறான் ஒருத்தன். அப்போ அவனுக்கு என்ன ஆனா அப்படின்னு சொன்னா பகவானோட ஸ்மரணை இல்லாமே ததா தமசி அஜானம் கூடிய ஒரு அந்தகாரம் இருட்டு அப்படின்னா அஜானத்தை சரிப்படுத்துறது.
பிரளீனஹா இருக்கக்கூடியவன் மூடயோனி சுஜாயத்தே அஜ்ஞானமே அதிகமாக இருக்கக்கூடிய ஜென்மம் வருது அவனுக்கு. ஒரு பசுவோ பக்ஷியோ ஒரு விருட்சமோ இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு வருது அப்படின்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சத்வத்தை வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஊர்துவம் கச்சரி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக அதோ கச்சந்தி தாமசாக அப்படின்னு அந்த மாதிரி அவனுக்கு கதி சொல்லப்பட்டிருக்கு. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கௌந்தேய சதா மத்பாவ பாவி சதா தத்பாவ பாவிதா அப்படின்னார். எந்தெந்த பாவம் எந்தெந்த இது நினைக்கிறானோ பிராணம் போகக்கூடிய சமயத்தில் அதே மாதிரிக்கு அனுகுணமாக ஜென்மம் வருது அவனுக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். என்றும் சொல்லும் கிட பிரமாணங்கள் சேரும்படி என்னென்னில் அவை சாமானிய விஷயம் இப்படி சொல்லியிருக்கே. அஜானத்துல இருக்கக்கூடியவன் காஷ்டபாஷான சன்னிபனான இவன் மரணம் அடைஞ்சா அவனுக்கு மூட ரொம்ப கீழ்பட்ட ஜென்மத்துல ஜென்மம் அடையறான், யோனியில ஜென்மம் அடையறான் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கேன். இவனுக்கு என்ன கதி அப்போ? இவனும் காஷ்டபாஷானம் தானே அப்படின்றது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, எம் எம் வாபி ஸ்மரம் பாவம் தெஜத்தியந்தே எதை எதை நினைச்சுட்டு பிராணம் விடுறானோ அதுக்கு அனுகுணமாக ஆறான். இந்த மாதிரி அஜ்ஞானமே இருக்கக்கூடிய சமயத்துல என்ன நினைக்க முடியும் அவனுக்கு? அதனால இவனுக்கும் அதே மாதிரி பகவத்கீதையில சொன்ன மாதிரி இவனுக்கும் அந்த கதி வருதா அப்படின்னா அதெல்லாம் சாமான்யமான விஷயம் அப்படின்னு, பிரபந்தனோட விஷயம் கிடையாது, சாமான்யமான விஷயம் அது. அதனால பிரபத்தி பண்ணாதவாளோட விஷயம் இங்கே சொன்னது. இது விசேஷ விஷயம், விசேஷமான விஷயம் அப்படின்னா பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணிருக்கான், மோட்ச உபாயம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய பண்ணிருந்த ஒரு அதிகாரி. நஷ்ட ஸ்மிருதிரபி தியஜன் தேகம் சொல்றது. தீர்த்தே ஸ்வபச்ச கிரகேவா நஷ்ட ஸ்மிருதிரபி தியஜன் தேகம் அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு தீர்த்தத்துல மரணம் அடையலாம், ஸ்வபச்ச கிரகத்துல ஸ்வபாகம் பண்ணக்கூடிய அவனோட கிரகத்துல எல்லாம், ஒரு செண்டாலன கிரகத்துல மரணம் ஆகலாம். ஆனாலும் இவனுக்கு மோட்சம்தான், அர்ச்சிராதியில போறான். எங்கே அவன் நஷ்ட ஸ்மிருதிரபி ஞானமே இல்லாத மோட்சம் அவனுக்கு மரணமானாலும் தேஜன் தேகம் ஞானமே இல்லாம தேகம் போனாலும் இவனுக்கு அர்ச்சிராதிகதி என்றது கட்டாயமா கிடைக்கிறது அப்படின்றது. ஜெயிப்பென்னை வந்து நலியும் போதாங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன்னாரு. அந்த மரணம் வரக்கூடிய சமயத்துல எனக்கு எத்தனை கஷ்டமா இருக்கிறது, ஒரே சங்கடமா இருக்கிறது, ஒண்ணுமே தெரியல. அப்போ நான் ஒன்னு ஸ்மரிக்கவே முடியாது, இப்போவே ஸ்மரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இத்தியாதிகளுக்கும் இதுவே நிர்வாகம். இதெல்லாமே கூட அப்படின்னா அங்கே நினைக்க வேண்டியது அவசியமா அப்படின்னு, அங்கே இருந்தும் நான் உன்னை நினைக்க மாட்டேன்னா நினைக்கிறது அவசியமா அப்படின்னா அவசியம் கிடையாது. பிரபந்தனுக்கு அதோட அவசியத்தை கிடையாது. முதலையே பிரபத்தி பண்ணியிருக்கிறதுனால அதோட பிரபாவத்தினால இவனுக்கு பகவானே அவனை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போறான் அப்படின்னு சொல்றது. காஷ்டபாஷான சந்நிபம் அப்படின்னு சொல்லிச்சு. அத்தியந்த அஜ்ஞானம் இருந்தாலும் கூட பகவத்கீதையில சொன்னப்பட்ட மற்றவாழ விஷயத்து மாதிரி அவனுக்கு மூட யோனிகள் எல்லாம் வராது. இவன் விசேஷமான அதிகாரி, மோட்சோபாயத்தை அனுஷ்டானம் பண்ண அதிகாரி, இவனுக்கு மோட்சம் பண்றது கட்டாயம் வருது அப்படின்றது இங்க சொல்லப்படுது. அதே மாதிரி சரீர பார்த்து சமயே தூ இதெல்லாம் எங்கெங்க விரோதங்கள் வருதுன்னு காமிக்கிறார். காஷ்டபாஷான சன்னிபம்மன் சொன்னதுக்கு விரோதங்கள் எங்கே வருது? கீதையில சொல்லப்பட்டது அவன் அஜ்ஞானம் இருந்தா மூடயோனி வருதுன்னு, அது சாமானிய விசேஷம், இது விசேஷ விஷயம். ஆழ்வார் சொன்னார் அப்போ ஒண்ணுமே எனக்கு நினைக்க முடியாது, இப்போ நினைச்சுட்டு இருக்கேன்னா அப்போ நினைக்கணும்ன்றது அதோட அவசியகத்தை இருக்கா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா இவன் விசேஷமான அதிகாரி, நினைக்க வேண்டிய அபேட்சையே கிடையாது இவனுக்கு. உபாயத்திலையும் நினைக்க வேண்டியதில்லை, உபாயத்துல சேரல இது. அதே மாதிரி கத்தியத்திலையும் ஒரு வாக்கியம் இருக்கு. शरीरपात समये तो केवलम मदीयया ஏவதயா அதி பிரபுத்தா அப்படின்னு. பிரபுத்தா அப்படின்னா நல்ல ஞானம் உள்ளவனாக என்னோட அர்த்தம். அதி பிரபுத்தா என்னோட தயனாலே நல்ல ஞானம் வந்து நீ என்னையே பார்த்துட்டு சரீரத்தை விடுற அப்படின்னு சொன்னா மாமேவ அவலோக்க என்ன, இனி என்னோட தயனாலே பிரபத்தி பண்ணிருக்கியே, என்னோட தயனாலே சரீரம் போகக்கூடிய சமயத்துல நல்ல ஞானம் வருது என்னோட தயனாலே. உனக்கு நல்ல ஞானம் வந்து என்னையே பார்த்துட்டு நீ பிராணம் விடுற அப்படின்னு பாஷிக்கார் சொல்லிவிட்டாரு. அப்போ அதை பார்க்கணும், அந்த ஞானம் வரணும் ஆன்றது
அவசியக்கத்தை இருக்கான்ற பிரச்சனை வருது இங்கே என்றது. பிரபன்னர் தங்களிலே சிலரை பத்தவென்று சிலர் நிர்வகிப்பர்கள். சிலர் விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சில பேருக்கு வரலாம் அந்த மாதிரி ஞானம். பிரபன்னாள் நிறைய பேருக்கு பிரபன்னாளுக்கு பகவானோட தியானமே பண்ணிட்டு இருக்கா, கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பிராணம் போற சமயத்திலயும் அந்த தியானம் வருது, அந்த ஞானம் வருது. ஆனா வரணும் அன்னக்கூடிய அபேட்சை கிடையாது. வந்தே வரணும் அன்னக்கூடிய நியமம் இல்லை. சில பேருக்கு வரலாம். அவ விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கேவலம் மதியா தய ஏவ தயா அதிப்பிரபுத்தா சென்று மாமேவ அவலோகன்னு சொல்லப்பட்டது. சில பேருக்கு அந்த மாதிரி வரலாம், நமக்கு தெரியாது. தேசிகர் சொல்றார், யாருக்கு அந்திம ஸ்மரணம் வருதா இல்லையா எப்படி தெரியுதுன்னா, கொடுத்தவனுக்கு தெரியும், வாழ்ந்தவனுக்கு தெரியும், நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா எல்லாம் வாக்கு மனசு சம்பாத்தியத்தை எல்லாம் ஆயிட்டு மனசு ஒண்ணுதான் வியாபாரம் பண்றது. அவன் பேச முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, கை கால ஆட்ட முடியாது. மனசு மாத்திரம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. அந்த சமயத்துல அவனுக்கு அந்த யோகம் இருந்ததுன்னா என்னைக்குமே தினமும் அவன் தியானம் ஜபம் பண்ணிட்டு பகவானே நினைச்சுட்டு அப்படி இருந்தான்னா அந்த சமயத்திலயும் அவனுக்கு வரலாம், பகவானோட தயனாலே கிருப்பையினாலே சுகிருத்த விசேஷத்தினால. வரணும் கூடிய நியமம் கிடையாது. அதனால எத்தனை அஜ்ஞானது மாதிரி இருந்தாலும் கூட அவனுக்கு பிரபத்தியோட பலத்தினாலேயே பகவான் அவனை அர்ச்சிராதியில அழிச்சுன்னு போயிடுறான் அப்படின்றது இங்கே காஷ்டபாஷான சன்னிமம் என்றது. அதனால இங்கே சொன்னது சில பேரோட விஷயம். சரீரபாத சமயத்து கேவலம் மதியைவ தயா அதிப்பிரபுத்தா சன்ன மாமேவ அவலோகன்றது. பிரபன்னர்தங்களிலே சிலரை பத்தவென்று சிலர் நிர்வகிப்பு. சில பேர் அப்படி சொல்றா. அங்க வன்றிக்கே காஷ்டபாஷான சன்னிவம் நஷ்ட ஸ்மிருதி விபரித்தியன் இத்தியாதிகளுக்கு ஸ்வயத்ன சாத்திய அந்திம பிரத்யய நிவத்தியிலே தாத்பரியம். காஷ்டபாஷான சன்னிவம் நஷ்ட ஸ்மிருதிரப்பி பரித்தியஜன்னு. ஞானமே இல்லாத சரீரம் விட்டாலும், ஒரு கட்டை மாதிரி ஒரு கல் மாதிரி இருந்தாலும் கூட ஸ்வயத்ன சாத்திய தன்னோட பிரயத்தினாலே சாத்தியமான அந்திம பிரத்யய நிவத்தி, கடைசியில் வரக்கூடிய ஞானத்தோட நிவத்தி. ஏன்னா இதுதான் சரியான அர்த்தம். ஏன் அப்படின்னா அதிப்பிரபுத்தகான்னு சொல்லிச்சு மதியையா தயையா, பகவானோட தயனாலே வரலாம். இவன் எனக்கு வேண்டியது அவசியக்கத்தை இல்லை, இவன் பிரயத்தனத்தாலே பண்ண வேண்டியது இல்லை. அவனோட தயம் இருந்தா வரலாம் சில பேருக்கு. அவளுக்கு அந்த சுக்கிருதம் இருந்தான்னா சில பேருக்கு வருது. ஆனா இது இவனோட பிரயத்னத்தாலே வந்தது இல்லை. அதனால ஸ்வயத்ன சாத்திய அந்திம பிரத்யய நிவத்தியிலே தாத்பரியம். தன்னை பிரயத்னத்தினாலே அந்திம பிரத்யம் வேண்டிதான்னா அது வேண்டியதில்லை என்றது சொல்லப்படுது. மதியையா ஏவதையா அதிப்பிரபுத்தா இத்தியாதி வாக்கியம் ஸ்வயத்னமன்றிக்கே இருக்க பகவத் கிருபா மாத்திரத்தாலே அந்திம பிரத்யய விசேஷம் பிரபன்னர் எல்லாருக்கும் வருகிறபடியே காட்டுகிறது என்று சிலர் நிர்வகிப்பார்கள். இது இன்னும் சில பேர் இப்படி சொல்றா. சில பேர் மதியையா ஏவ தயையா அதிப்பிரபுத்தா, என்னோட தயனாலேயே உனக்கு நல்ல ஞானம் வருதுன்னு சொன்னது. நம்ம பிரயத்னம் இல்லாதே பகவானோட கிருப்பையினாலேயே அந்திம பிரத்யம் வருது எல்லா பிரபந்தங்களுக்கும் ஒன்று சில பேர் சொல்றா. அப்படியானா சொல்லுங்கோ. இல்லைன்னா நம்ம எத்தத்தினால பிரயத்னத்தினாலே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இது மாதிரி எல்லாம் அர்த்தம் பண்ணலாம். சில பேருக்கு வருது, சில பேருக்கு வருதில்லை, அப்படியும் அர்த்தம் பண்ணலாம். எப்படியானாலும் என்ன சங்கிரகமான அர்த்தம் என்னன்னா, காட்டு பாஷாணத்தை போல இருந்தாலும் கூட தன்னோட பிரயத்தனத்தாலே அந்திம பிரத்யம் பண்ண வேண்டியதில்லை. அதனால இவனுக்கு அதோட அபேட்சை கிடையாது. ஒரு பிரபந்தனுக்கு அவனுக்கு மோட்சம் பண்ணக்கூடிய பலம் கட்டாயமாக வருது அப்படின்றது தான் இங்கே அது பிரதானமான அர்த்தம். இதில் அதை எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேலே யோவே தீயுகபத் சொல்லும் பிரத்யக்ஷேன சதா சுதா என்னும்படியாய் இருக்கிற ஈஸ்வரன் க்ஷேத்திரஜரை போலே மறுப்பது ஒரு காலமும் நிலைப்பது ஒரு காலமும் என்றுக்கே இருக்க இப்போது அகம் ஸ்மராமி என்பானே. இதுக்கு மேலே இப்போ காஷ்டபாஷாண சந்நிவம் ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்டபாஷாண சந்நிவம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. அகம் ஸ்மராமி என்றது அடுத்தது. அகம் ஸ்மராமின்னு பகவான் என்ன சொல்றா, நானும் ஸ்மரணை பண்ணிக்கோறேன் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஸ்மரணை இருக்குல்லன்னு தெரியுது. நானும் நினைக்கிறேன் அவனே அப்படின்னா அதுக்கு முதல்ல நினைக்கலையா அப்படின்னா. ஏன்னா
பகவானுக்குள் சர்வஜன்னு சொல்லப்பட்டது. சர்வஜன்ன்றது இந்த ஜீவாத்மாவோட பத்த ஜீவாள் இருக்காளே அந்த மாதிரி கிடையாது. அவனுக்கு ஒரு காலம் நமக்கு ஞாபகம் வருது, ஒரு காலத்துல மறந்து போறது, ஒரு க்ஷணம் ஆச்சுன்னா மறந்து போறது, ஏதோ ஒரு ஞாபகம் வருது, எப்போ ஞாபகம் வருது, எப்போ மறந்து போறது, இப்படி இருக்கிறது. பகவானோட சர்வஜத்துவம் எப்படி என்ன? அதுக்கு நாதமுனிகள் சொன்னார், யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதா அப்படின்னுட்டு சர்வஜத்தோட டெஃபினேஷன் நாதமுனிகள் சொன்னது. நியாய தத்துவம் கூடிய கிரந்தத்தோட மங்கள ஸ்லோகத்துல ரம் விஷ்ணு நமஸ்கிருத்தியா நியாய தத்துவம் பிரத்யக்ஷ்மஹே அப்படின்னு சொல்றார். அதுல சொல்லச்சே யஹா வேத்தி யுகபத்து, யுகபத்துன்னா ஏக காலத்துல, த சேம் டைம், சர்வம்னா எவ்ரி திங் எல்லாத்தையும், பிரத்யக்ஷேனா நேராக டைரக்டா, சதா எப்ப எந்த காலத்திலையும், ஸ்வதா தானாயே எல்லா காலத்திலையும், பிரத்யக்ஷமாக சர்வத்தையும் ஏக காலத்துல தெரியக்கூடியவன் பகவானோட சர்வஜத்துவம்ன்றது இந்த மாதிரி இருக்கு. நாதமுனிகள் சொன்னார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் நம்ம மாதிரி மறுக்கிறது எல்லாம் சாத்தியம் இல்லையே. அதனால அகம் ஸ்மராமின்ட்டு எதுக்கு சொல்லணும்? அப்போதான் அவனுக்கு ஸ்மரணை வருதோ, அதுக்கு முதல் ஸ்மரணை இல்லையா அவனுக்கு? அப்படி என்ன ஏன்னா எப்பவுமே எல்லாருமே நேராக தெரியக்கூடியவன். அவனுக்கு இந்த இந்த காலத்துல மாத்திரம் ஸ்மரணை வருதுன்னு என்ன அர்த்தம்? அப்படி என்னும்படியாய் யோவேத்தி யுகபத்சுரம் பிரத்யக்ஷேன சதா சுதா என்னும்படியாய் இருக்கிற ஈஸ்வரன் க்ஷேத்திரஜரை போலே, க்ஷேத்திரஜர்னா நாங்கள் தேகத்தோட இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், க்ஷேத்திரம்னா தேகம், மறுப்பது ஒரு காலமும் நினைப்பதும் ஒரு காலமும், ஒரு காலத்துல மறைஞ்சு போறது, ஒரு காலத்துல ஞாபகம் வருது, அந்த மாதிரி அன்றைக்கே இருக்க, அந்த மாதிரி இல்லாதவன் இப்போது அகம் ஸ்மராமி என்பானே நில். இப்போ எதுக்கு இப்படி சொல்ல முடியும்? வராரு சொன்னாரே இப்போ, அப்போ நான் ஸ்மரணை பண்ணி போறேன் அப்படின்னா முதல்ல இருக்கு இல்லையோ ஸ்மரணை என்ன பிரச்சனை வருது. பிரபன்னனுக்கு அதுக்கு உத்தரம் கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். பிரபன்னனுக்கு அப்போது ஸ்வயத்னத்தால் ஸ்மரணம் இல்லையானாலும், அந்த சமயத்துல தன்னை பிரயத்தனத்தினாலே ஸ்மரணம் இல்லை பிரபன்னனுக்கு, தானே பிரயத்னப்பட்டு பகவானை நினைச்சு போறேன்னு சொல்ல முடியாது. என்ன ஞானமே இருக்கிறது இல்லை அவனுக்கு. இந்த ஸ்மரணம் முதலாயாதல் இதற்கு மேலாயாதல் உள்ள பலமெல்லாம் இந்த ஸ்மரணத்துக்கு முதலையோ அதுக்கு அப்புறம் காலத்திலேயோ எல்லா பலத்திலையும் பரஸ்வீகாரம் பண்ணி, ரக்ஷாபாரத்தோட ஸ்வீகாரம் பண்ணியாச்சு. நாங்கள் பகவானுக்கு பிரபத்தி பண்ணிச்சே எங்களோட ரக்ஷணைய பாரத்தை சமர்ப்பணம் பண்ணிடுறோம். ரக்ஷணையோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரொடெக்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் சமர்ப்பணம் பண்ணியாச்சு. இது மேல எனக்கு இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ தான் ரெஸ்பான்சிபிள். என்னோட ரட்சணை உன்னு கையில் இருக்கு, உனக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சு. ஏன்னா இது உன்னோட பதார்த்தமே. உன்னோட பதார்த்தத்தை நான் என்னோடதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நினைக்காம இப்போ உனக்கே நீதான் ரட்சகன் நான் விசுவாசத்தோட உனக்கே சமர்ப்பணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லப்போ அவன் ஸ்வீகாரம் பண்ணியாச்சு. அவனுக்கும் ஒரு கர்த்தவியம் இருக்கு பிரபத்தியில. அவன் சமர்ப்பணம் பண்ணத்தை ஸ்வீகாரம் பண்ணணும் பகவான், அது அவனோட கர்த்தவியம், தற்கால கர்த்தவியம். பர ஸ்வீகாரம் பண்ணி, ஸ்வீகாரம் பண்ணி ஸ்வீகிருத நிர்வாணக்ஷமனுமான, ஸ்வீகாரம் பண்ணத்தை ரட்சணை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் வேணுமே, அது அவனுக்கு இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய டைமண்ட் கொடுத்து விட்டு நம்ம கையில நீ கொஞ்சம் இதை ரட்சணை பண்ண, நான் 6 மாசம் வெளியூருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா அது ரட்சணை பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்குமே நம்ம கையில? என்னால முடியாதுப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றது, ரொம்ப இது அனர்த்தமான ரத்னம், இதை வச்சுக்க முடியாது என்னால, ஐ கான் டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றேன். அப்படி இல்லை பகவான். நீ சமர்ப்பணம் பண்ணியா அந்த ரட்சணை பண்றேன், சர்வசக்தனானவன், சர்வஜனானவன், சத்தியசங்கல்பன், ஸ்வீகிருத நிர்வகண க்ஷமன், ஸ்வீகாரம் பண்ண பலத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை உள்ளவன், ஆன தன்னாலே சித்திக்கும், அவனால கிடைக்கிறது என்று தோற்று கைக்காக தன்னுடைய சானுகிரக புத்தி விசேஷத்தை, அனுகிரகத்தோடு சேர்ந்த அவனோட சங்கல்பம் புத்தி விசேஷம் ஸ்மரண சப்தத்தாலே உபச்சரிக்கிறான். இது ஔபச்சாரிகமான பிரயோகம், செகண்டரி சென்ஸ்னு அர்த்தம். உபச்சார விருத்தி, உபச்சாரம் உபச்சாரத்தினாலே சொல்லப்படுறது, அவ்வளவுதான். அதனால செகண்டரி சென்ஸ்ல சொல்லப்படுறது, அந்த மாதிரி சொல்லப்பட்டது. ஸ்வீகிருத நிர்வாண க்ஷமனமான தன்னாலே சித்திக்கும் சொன்னாயும். இதுக்கு முதலான ஸ்மரணம் இருக்கட்டும்,
இதுக்கு அப்புறம் வரக்கூடிய பலம் இருக்கட்டும், இதெல்லாமே இந்த யத்னிக்கு ஒன்னோட பிரயத்தினால ஸ்மரணம் இல்லையாலும் இந்த ஸ்மரணம் முதலாயாதல் இதற்கு மேலாயாதல் உள்ள பலமெல்லாம் ஸ்மரணத்துக்கு முதல்ல அப்புறம் ஆன பலங்கள் எல்லாம் பரஸ்வீகாரம் பண்ணி அதை ரட்சணை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ள என்னாலேயே உனக்கு சித்திக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய திவ்யமான அனுகிரக பூர்வகமான சங்கல்பத்தை ஸ்மரண சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அவனை நித்தியமான அவனு சங்கல்பம், அனுகிரகபூர்வகமான சங்கல்பம். நான் உனக்கு இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கேன், நான் சங்கல்பம் பண்ணியாச்சு, உனக்கு எல்லா பலமும் சித்திக்கிறது. அதனால நீ சமர்ப்பணம் பண்ணா உன்னோட ரட்சணை பாரத்தை நான் நிர்வாகம் பண்றேன், எனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. அதனால நான் உன்னை ரட்சணை ஸ்வீகாரம் பண்ணியாச்சு, உனக்கு என்னோட அனுகிரகம் கிடைச்சாச்சு, பலம் கிடைக்கிறது. இந்த சங்கல்ப விசேஷத்தை ஸ்மரணம் கூடிய சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். உபச்சாரம் சொல்லப்பட்ட ஔபச்சாரிக பிரயோகம். அந்த மாதிரி செகண்டரி சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்மரணம் நம்ம மாதிரி ஸ்மரணம் கிடையாது. அவனோட சங்கல்ப விசேஷம், அனுகிரகபூர்வகமான சங்கல்ப விசேஷம் அது சொல்லப்படுறது என்னட்டு அதை விவரிக்கிறார். இந்த மாதிரி ஒரு சப்தத்துக்கும் விசேஷமான அர்த்தத்தை ஆச்சரியமா சொல்றார் இந்த கிரந்தத்துல. மேற்கொண்டு மத் பக்தம் கூடியது வருது, அதை மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லு. எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவித்து கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. சர்வம் ஸ்ரீ